எல்லோருக்கும் வணக்கம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கான வினைத்திறமகான் தடைப்பரீட்சை, இரண்டாவது தரத்தில் உள்ளவர்களுக்கான இரண்டாவது வினைத்திறமகான் தடைப்பரீட்சை தொடர்பான தாபன விதிக்கோவை மற்றும் செயல் ஒழுங்கு விதிகள் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வுல இரண்டாவது செயலமர்வுல சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வு குறுகிய நேரமாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் கூடிய கவனம் எடுத்து அந்த விடயத்தை பார்க்க இருக்கிறோம். நான் நேரடியாகவே விடயதானதுக்குள்ள போகலாம். ஏற்கனவே பிள்ளைகள் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து உலாவி கற்ற என்கிற மெதடில் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். என்ன இப்போ அது மாதிரியாக நாங்கள் இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த புத்தகம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்பில் நான் பதிவிடுவேன். நாளைக்கு இந்த புத்தகமும் இதனோடு தொடர்புடைய ஒரு குறித்த எண்ணிக்கையான வீடியோக்களும் உங்களோட குரூப்பில் போடுவேன். தயவு செய்து நேரடியாக வகுப்பு நடப்பது போல உணர்வோட அதை கேட்டு படித்து கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற காலம் உண்மையாக முழுமையான சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு போதாது. மற்றது ஒரே விடயமாக இருந்தாலும் திரும்ப 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 படித்தா தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த செஷன் நேரம் தான் நாங்கள் படிப்போமே தவிர மற்ற நேரங்கள் அவ்வளோ பொருத்தமாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் செஷன் மாதிரியாக கருதி கொண்டு இந்த விடயங்களை உங்களுடைய பயணத்தில் அலுவலகத்தில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இதில் கேட்டு அதிகமாக படித்து கொண்டால் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரி, இதனுடைய உள்ளடக்கம் 22 அத்தியாயங்கள் கொண்டதாக இருக்கும். இதில் முக்கியமாக நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு அத்தியாயம் 18ஆவதாக இருக்கக்கூடிய இடமாற்றங்கள். இடமாற்றங்கள் என்கிற அத்தியாயம் தொடர்பாக அதுல குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பேச இருக்கிறோம். சரிதானே? சரி, அப்ப முதல்ல இடமாற்றங்கள் செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு உள்ளது, இது தொடர்பில் நாங்கள் பார்க்கிறோம். இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரம் அரசாங்க அலுவலர்களை இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரம் யாருக்குரியது என்று கேட்டால், அரசியலமைப்பு சட்டத்தின் 55வது உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக பகிரங்க சேவை அலுவலர்களை இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்க சேவை ஆணைக்குழு அரசியலமைப்பு சட்டத்தின் 56வது உறுப்புரை 57வது உறுப்புரை ஏற்பாடுகளுக்கு அமைவாக தனக்குரிய தத்துவங்களை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அல்லாத 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவிடம் அல்லது அரசாங்க அலுவலர் ஒருவருக்கு கையளிக்க முடியும். எனவே இடமாற்றங்களை செய்வதற்கான அதிகாரமுடையவர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் விட எழுத வேண்டியது, 1 அரசாங்க சேவை ஆணைக்குழு, 2வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு, உதாரணமாக கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு, 3வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அலுவலர்கள். அதற்கு உதாரணம் எழுத வேணும். நீங்கள் கோடு போட்டு எழுதினா சரி, உதாரணங்கள் எழுத தேவையில்லை. ஒரு கோடு போட்டுட்டு அமைச்சின் செயலாளர்கள் அல்லது அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள் மற்றும் நிறுவன தலைவர்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமா அழகாக எழுத போறீங்க என்று கேட்க விரும்பினால் இதை கொஞ்சம் ஒரு சட்டத்தன்மை வாய்ந்ததாக எழுதி கொள்ள முடியும். இடமாற்றங்களை மேற்கொள்ளும் தத்துவம் பெற்ற அதிகாரிகள் யார் என்று கேட்கப்படுகிற போது, 1 அரசாங்க சேவை ஆணைக்குழு, அது அப்படியே விடலாம். 2வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அரசியலமைப்பின் உறுப்புரை 56(1) பிராக்கெட்டுக்கு 1 போடணும். அரசியலமைப்பின் உறுப்புரை 56(1) பிரகாரம் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற குழு, அதுக்கு ஒரு டேஷ் பண்ணி போட்டு சுகாதார சேவை குழு, கல்வி சேவை குழு. 3வது அரசியலமைப்பின் 57(1) உறுப்புரைக்கு அமைவாக அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அரசாங்க அலுவலர்கள், டேஷ் பண்ணிட்டு அமைச்சின் செயலாளர்கள் அல்லது அமைச்சுக்களின் செயலாளர்கள், அமைச்சுக்களின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள்,
இந்த திணைக்கள தலைவர்களுக்கு மேலதிகமாக அரசாங்க அதிபரை தனியாகவும் எழுதலாம். நீங்கள் திணைக்கள தலைவர்கள் கம போட்டு அரசாங்க அதிபர் அல்லது சரிச்சோறு கோடு போட்டு மாவட்ட செயலாளர் நிறுவன தலைவர்கள் என்பதாக எழுதி கொள்ள முடியும். சரியா? சரி, இங்கு இடமாற்றங்கள் எத்தனை வகைப்படும் என்று கேட்டார். இடமாற்றங்கள் எத்தனை வகைப்படும்? வருடாந்த இடமாற்றங்கள், சேவையின் தேவைகளின் பேரில் செய்யப்படும் இடமாற்றங்கள் அல்லது சேவையின் தேவை கருதி செய்யப்படும் இடமாற்றங்கள். மூன்றாவது, ஒழுக்காற்று காரணங்களின் மீது செய்யப்படும் இடமாற்றங்கள், ஒழுக்காற்று காரண நோக்கில் செய்யப்படுகிற இடமாற்றங்கள். நான்காவது, அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோள்களின் மீது செய்யப்படும் இடமாற்றம். அதாவது இது வருடாந்த இடமாற்றம் அல்ல, வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள். அரசாங்க உத்தியோகத்தர்களினால் விடுக்கப்படும் வேண்டுகோள் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள். சரி, இதுல இந்த இடமாற்றங்கள் என்பதனுக்குள்ள அடங்காத ஒரு விடயம் இருக்கு. வருடாந்த இடமாற்றம் என்பதற்குள்ள சில விஷயங்கள் அடங்குறது இல்லை. சேவை நிலையத்தில் மாற்றம் இல்லாத அல்லது திணைக்களம் அல்லது அரசாங்க நிறுவனம் ஒன்றில் செய்யப்படும் உள்ளக இணைப்பு வருடாந்த இடமாற்றம் என்ற பொருளில் கொள்ளப்பட மாட்டாது. ஒரு ஸ்டேஷனுக்கு உள்ள செய்கிற மாற்றம் இருக்குதானே. பிளானிங் பிரான்ச்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு போனா அது டிரான்ஸ்பர் இல்லை, சரிதானே. அது இன்டர்னல் அட்டாச்மெண்ட் என்று தான் சொல்லுவோம். உள்ளக இணைப்பு, இன்டர்னல் டிரான்ஸ்பர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். மிக தவறான சொற்பிரயோகம், அது பயன்படுத்தக்கூடாது. இன்டர்னல் டிரான்ஸ்பர் இல்லை, அது இன்டர்னல் அட்டாச்மெண்ட். சேவை நிலையத்தில் மாற்றம் இல்லாத அமைச்சு, திணைக்களம் அல்லது நிறுவனம் ஒன்றில் செய்யப்படுகின்ற உள்ளக இணைப்பு வருடாந்த இடமாற்றம் என்ற பொருளில் கொள்ளப்பட மாட்டாது. இது சில வேளையில இடமாற்றம் ஒன்றாக கருதப்பட முடியாத சந்தர்ப்பம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்ப உள்ளக இடமாற்றத்தை இடமாற்றம் என்று கொள்ளலாம். எங்கள்ட பாசையில சொல்றேன் உள்ளக இடமாற்றம். ஆனால் அதை எப்படி சொல்ல வேணும்? உள்ளக இணைப்பு. சேவை நிலையத்தில் மாற்றம் இல்லை, ஒரு அமைச்சுக்குள்ளேயோ திணைக்களத்துக்குள்ளேயோ அல்லது நிறுவனம் ஒன்றைக்கு உள்ளே மேற்கொள்ளப்படுகின்ற உள்ளக இடமாற்றம், அது இடமாற்றம் என்ற பொருளில் வழங்கப்படுதல் ஆகாது. ஆகவே அதை உள்ளக இணைப்பு என்றே நாங்கள் இதை தொடர்ந்து பயன்படும். சரியா? சரி, அடுத்தது, இடமாற்றம் ஒன்றை செய்வதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகள் அல்லது அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற பெறுபேறுகள் அவை குறிக்கோள்கள் என்று கேட்போம். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை ஏன் இடமாற்றுகிறது? ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இடமாற்றுவார்கள். இந்த 247வது உறுப்புரையில 8 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சரிதானே. இதுலையும் சில வேளையில கொஞ்சம் நுணுக்கமா சின்ன கேள்வியாக கேட்கணும் ஆசைப்பட்டால், அலுவலர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படும் நன்மைகளவை என்று கேட்கலாம். அலுவலர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுகின்ற நன்மைகள் அல்லது அலுவலர் ஒருவருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படும் குறிக்கோள்கள் எவை? நிறுவனம் ஒன்று அடைந்து கொள்ள எதிர்பார்க்கும் குறிக்கோள்கள் எவை? அல்லது பொதுவாக இடமாற்றம் ஒன்றை மேற்கொள்வதன் மூலமாக அடைந்து கொள்ள எதிர்பார்க்கும் குறிக்கோள்கள் எவை என்று கேட்கலாம். ஒரு நிறுவனத்துக்கு என்று கேட்கப்பட்டா மேலே இருக்கிற 5 பேர். நிறுவனம் ஒன்றின் வெற்றிடம் ஒன்றை நிரப்புவது, நிறுவனம் ஒன்றின் நிர்வாக தேவைகளை நிறைவு செய்வது, நிறுவனம் ஒன்றில் வினைத்திறன் மற்றும் ஆக்கத்திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவது, ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வது, ஒரு ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துவது. இடமாற்றத்துக்குள்ள பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வரும், அது ஒரு ஒழுக்காற்று கட்டளை, சரிதானே. ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துவது ஆகிய இலக்குகளை அடைவது நிறுவனம் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கும் இலக்குகள். இந்த விடயத்தை திரும்ப சொல்லி பார்த்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டும், சரிதானே. அடுத்தது, உத்தியோகத்தருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பவை என்று கேட்கப்பட்டால், அங்க உத்தியோகத்தருக்கு 3 விஷயம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுது. ஒன்று, பரந்த துறையில் அனுபவம் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவது. நடுக ஒரே வேலையை செய்து கொண்டிருக்காம, சரியா. எனக்கு தெரிஞ்ச ஒருவர்
வேலை செய்தவர் 32 வருஷம் அரசாங்க சேவை, 32 வருஷம் அவர் நேஷனல் ஐடென்டி கார்டு தான் செய்தார். அவர் ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் இருந்து இன்னொரு டிஎஸ் ஆஃபீஸுக்கு டிரான்ஸ்ஃபர்ல போகைக்கே நேஷனல் ஐடென்டி கார்டு அவருடைய பெயரை சொல்லி வாராருன்னு சொல்லிடுவாங்க. போன உடனே அவருக்கு நேஷனல் ஐடென்டி கார்டு வேலையை கொடுத்துருவோம். சரியா? இப்படியாக இருக்கு. இந்த இடமாற்றம் ஒன்றை வழங்குவதன் மூலமாக உத்தியோகத்தர் வெவ்வேறு துறைகளில் ஒரு மல்டி செக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை அவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இரண்டாவது, அவருடைய கரியர் டெவலப்மெண்ட், அவருடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அவருடைய தொழில்சார் அபிவிருத்தி, கரியர் டெவலப்மெண்ட், அவருடைய தேர்ச்சிகள் மற்றும் திறன்கள், அவருடைய ஸ்கில், அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறோம். சரிதாங்க? முதலாவது ஒரு மல்டி செக்டோரல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு எடுத்து கொடுக்குறோம். ரெண்டாவது, அவருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வாண்மை விருத்தி, தொழில்சார் அபிவிருத்தி, கரியர் டெவலப்மெண்ட் என்று வச்சுக்கொள்வோம். ப்ரொஃபஷனலோ கரியர் டெவலப்மெண்ட், அவருடைய தேர்ச்சி திறன்களை மேம்படுத்துவது, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். உத்தியோகத்தர்களால் அனுபவிக்கப்படுகிற சொந்த கஷ்டங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பது. உத்தியோகத்தினால எதிர்பார்க்கப்படுகிற சொந்த கஷ்டம் என்றால், இப்ப சில பேர் தொடர்ச்சியாகவே கஷ்ட பிரதேசங்கள்ல வேலை செய்வாங்க. அப்படியாக, அல்லது அவருக்கு இந்த ஒரு சுவீனமுற்ற குடும்ப உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார், அவருக்காக ஒரு அண்மித்த பிரதேசத்தை கேட்கிறார் குறிப்பிட்ட காலத்துக்கு. இந்த மாதிரியாக அவருடைய சொந்த கஷ்டங்களுக்கு நிவாரணம் அளிப்பது. சரிதானே? இதுல 4 வகையான இடமாற்றங்கள்ல நான் இன்றைக்கு உங்களோட இலகுவாக பேசி நிறைவு செய்யக்கூடிய 2 தொடக்கம் 4 வரையானவற்றை உங்களோட பேச போவேன். வருடாந்த இடமாற்றம் இன்னொரு செஷன், ஒரு கம்ப்ளீட் செஷன், ஒரு 2 hours செஷன் எடுத்துத்தான் அதை பற்றி கதைப்போம். ஏனையவற்றை ஒரு 1 hourல கதைக்கலாம் என்கிற அடிப்படையில நான் இந்த மற்ற 3 விஷயங்களையும் உங்களோட கதைக்கிறேன். சரிதானே? சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் அல்லது சேவையின் தேவைகளின் பேரில் செய்யப்படுகின்ற இடமாற்றம், ஒழுக்காற்று காரணங்களின் மீது செய்யப்படுகிற இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்தர்களால் விடுக்கப்படும் வேண்டுகோள்களின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றங்கள் ஆகியவை தொடர்பாக நான் உங்களோட கதைக்க போகிறேன். சரியா? சரி. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் எப்போதும் மேற்கொள்ளப்படும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவையின் அவசர தேவைகளின் பேரில் நியமன அதிகாரி அல்லது தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அதிகாரியினால் இந்த இடமாற்றம் செய்யப்படலாம். இந்த இடமாற்றத்தை செய்கிறது ஒரு இடமாற்ற சபை அல்ல. சரிதானே? நான் யாரையும் குறை சொல்வதாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் என்னுடைய நோக்கம் பிள்ளைகளுக்கு அறிவை கற்றுக் கொடுப்பது, எனக்கு தெரிந்த அறிவு திரட்சியை மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்வது, அவ்வளவுதான். சரிதானே? ஒரு மாகாணத்துல மிகப்பெரிய உயர்நிலை அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ளுகிற கூட்டத்துல ஒரு தொழிற்சங்கம் சொல்லுது, சேவையின் தேவை கருதி செய்யப்படுகிற இடமாற்றத்தை செய்துவிட்டு அதை உடனடியாக இடமாற்ற சபையின் அனுமதிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இடமாற்ற சபைக்கு இந்த சேவையின் தேவை கருதி இடமாற்றம் செய்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதை செய்கிற போது தொழிற்சங்கத்தை அழைக்க தேவையில்லை, அவர்கள் பிரசன்னமாக இருக்க வேண்டியதும் இல்லை. சரிதானே? இதை செய்ய வேண்டியது நியமன அதிகாரி அல்லது இடமாற்றங்கள் செய்வதற்கு தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி. நாங்கள் சொன்னோம், ஆணைக்குழுவினாலே அல்லது மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினாலே யாருக்கு இடமாற்றம் செய்வதற்கான அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டிருக்கோ அவர் செய்ய முடியும். இதற்கு ஒரு இடமாற்ற சபை இருப்பதில்லை. இது மேலதிக விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். நீங்கள் அனுவல் டிரான்ஸ்பர் படிக்கிற நேரத்தில், அதாவது வருடாந்த இடமாற்றங்கள் படிக்கிற நேரத்துல நாங்கள் எப்படியான கோணங்கி கூத்தாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கும். எக்ஸாம படிக்கிறத விட அலுவலகத்துல பல்வேறு முரண்பாடுகளை தோற்றுவிக்கும். அறிவு வந்தா முரண்பாடு வரும். சரிதானே? சரி, அதை பற்றி பிறகு கதைப்போம். அப்போ முதலாவது கேள்வி இதுக்குள்ள, சேவையின் தேவை கருதிய இடமாற்றங்கள் அல்லது சேவையின் தேவையின் பேரிலான இடமாற்றங்கள் யாரால் செய்யப்படும்? ஒரு அரசாங்க உத்தியோகத்தரின் சேவையின் அவசர தேவை கருதிய இடமாற்றங்களை நியமன அதிகாரி அல்லது இடமாற்றம் செய்வதற்கான தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி செய்ய முடியும். எவ்வாறான நியாயங்களின் பேரில் இதனை செய்யலாம்?
எவ்வாறான நியாயங்களின் பேர்ல இதை செய்யலாம். 3 நியாயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி, துல்லியமாக அப்படியே 4 புள்ளிக்கு அள்ளி எடுக்கக்கூடிய கேள்வி. எப்படி சொல்ல போறீங்க? முதலாவது, குறிப்பிட்ட உத்தியோகத்தருடைய சேவை அவருடைய தற்போதைய நிலையத்தில் இனி தேவைப்படாது என்கிற சந்தர்ப்பம். குறித்த அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவைகள் அவருடைய தற்போதைய நிலையத்தில் இனிமேலும் தேவைப்படாத சந்தர்ப்பம். இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன், அடுத்ததை சொல்லிட்டு. இரண்டாவது, வேறொரு சேவை நிலையத்தில் குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை தேவைப்படும் போது, வேறொரு நிலையத்தில அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய சேவை அல்லது இந்த குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவையே என்று சொல்லியிருக்கோம், அந்த சேவை தான் வேணும் என்கிற நேரத்தில். உதாரணமா நான் ஒரு விளக்கம் சொல்லுகிறேன் உங்களுக்கு. வடக்கு மாகாணத்துல மன்னார் பிரதேசத்துல ஒரு படகு கட்டம் கருத்திட்டம் ஒன்று, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடக்குது. அந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு கடலோட்டு எந்திரவியல் பொறியியலாளர், தமிழ்ல சொன்னா மெரைன் என்ஜினியர், சரிதானே? ஒரு மெரைன் என்ஜினியரை அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்குது 2 வருஷத்துக்கு. அவர் அங்க 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஒரு 2 வருஷத்துல முடிஞ்சு. 1500 படகுகள் கட்டுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 2 வருஷத்துல படகு கட்டி முடிஞ்சது. இதே மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிழக்கு மாகாணத்துல, மட்டக்களப்பு மாவட்டத்துல செய்வடுது, அல்ல திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்வடுது, சரிதானே? அங்க புதிதாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். இவருக்கு இங்க இன்னும் 1 வருஷம் இருக்கு. ஆனால் இங்க இவர் இனி தேவைப்பட மாட்டார். திருவோணமலையில இவர் தான் தேவைப்படுகிறார். 2 வருஷம் இருந்து 3 வருஷத்துல செய்யக்கூடிய போட்டை 2 வருஷத்துல கட்டி முடிச்ச மனுஷன். அப்ப அங்க பெரிதொரு அரசாங்க உத்தியோகத்தருடைய பெரிதொரு நிலையத்துல குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தரின் சேவையே தேவைப்படுகிறது, அல்லது ஒரு மரைன் என்ஜினியர் தேவைப்படுது. விளங்குதா? அப்ப முதலாவது, அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவைகள் அவருடைய தற்போதைய நிலையத்துல இனிமேலும் தேவைப்படாத சந்தர்ப்பத்துல இந்த இடமாற்றம் செய்யலாம். இரண்டாவது, வேறொரு நிலையத்தில் அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை அல்லது குறித்த அரசாங்க உத்தியோகத்தருடைய சேவை தேவைப்படுகின்ற போது, சரியா? மூன்றாவது, தற்போதைய சேவை நிலையத்தில் குறிப்பிட்ட அரசாங்க உத்தியோகத்தரை தொடர்ந்தும் வைத்திருப்பது நிர்வாக காரணங்களின் பேரில் பொருத்தமற்றது என்று இருக்கும் போது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு SLS அதிகாரி இருக்கிறார், அவர் தரம் 1ல இருந்தவர், அவருக்கு சுப்ரா வந்துட்டு அதிசிறப்பு தரத்துக்கு பதவி உயர்வு வழங்கியாச்சு. அவரை தொடர்ந்தும் ஒரு பிரதேச செயலராக வைத்திருப்பது நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் பொருத்தமற்றது. ஆகவே அவர் உடனடியாக சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் ஒன்றை செய்து கொள்வார். இந்த 3 நிபந்தனைகளோடு இன்னொரு விடயமும் பார்க்க வேணும். சேவையின் அவசர தேவைகளின் பேரில் செய்யப்படுகின்ற இடமாற்றம் அடுத்த வருடாந்த இடமாற்றம் செய்யப்படும் வரையில் பிற்போட முடியாதது என்று, அடுத்த அனுவல் டிரான்ஸ்பர் வரைக்கும் இதை போஸ்ட்போன் பண்ண இயலாது என்று நியமன அதிகாரி அல்லது தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அதிகாரி திருப்தி அடைதல் வேண்டும். அவர் திருப்தி அடையும் போது இந்த இடமாற்றம் செய்யப்படும், சரிதானே? இப்ப பாருங்க, சில வேளை ஒரு ஷோர்ட் நோட்ஸ் ஒன்று தந்தால், சிறு குறிப்பு வரையும்படி கேட்டால், சேவையின் தேவைகளின் பேரிலான இடமாற்றங்கள் என்று கேட்டால் நீங்க என்ன எழுத போறீங்க? முதலாவது, கீழே சொல்லப்படுகிற நியாயங்களின் பேரில் அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவரை நியமன அதிகாரி அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி சேவையின் தேவைகளின் பேரில் இடமாற்றம் செய்யலாம். 3 நியாயங்களையும் சொல்லுவீங்க. சொல்லி போட்டு கடைசியா இன்னொரு விஷயம் சொல்லுவீங்க. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் ஒன்று செய்யப்படுவதற்கு முன்பாக நியமன அதிகாரி அல்லது தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி இந்த இடமாற்றம் மேலுள்ள 3 காரணங்களும் அல்ல 3 நியாயங்களுக்கு உட்பட்டதெனவும் அடுத்த ஆண்டு இடமாற்றம் வரையில் தாமதிக்க முடியாது எனவும் திருப்தி அடைதல் வேண்டும். அப்படியே 5 புள்ளி அள்ளி தருவார், குறைக்கவே இல்லை. சேவையின் தேவை கருதி இடமாற்றம் என்று கேட்டால் 5 புள்ளி தான் போடுவாங்க. 5 பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கு, அதை வச்சுக்கொண்டுதான் புள்ளி சொல்லுங்க. 5 புள்ளி போடுவாங்க. நீங்க இந்த 5 பாயிண்ட்ஸும் எழுதாமல் உங்களுக்கு வந்த எல்லாத்தையும் 1.5 பக்கத்தில் எழுதி போட்டு வந்தாலும் குறைய புள்ளி தான் வரும். உங்களுக்கு இது விளங்குது தானே எப்படி படிக்க வேணும் என்று சொல்லி. இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுதுண்டா நிறைய விஷயம் விளங்கும், சரிதானே? அது ஒரு 35 பக்கம் இருக்கிற புத்தகம் 35 தரம் படித்தாலும் புதுசா விளங்கும்.
சரி, அப்போ இதற்கு சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தை ஒரு குறுகிய கால அறிவித்தலோடு செய்யலாம். குறுகிய கால அறிவித்தலோடு செய்யலாம். அப்படி செய்கிற போது அதற்குரிய அனைத்து காரணங்களையும் தொடர்புடைய கோப்பில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். இவர் ஏன் இப்படி இடமாற்றம் செய்த நீங்கள் என்று கேட்டால் வாயால சொல்லிக் கொண்டு கூடாது. அதை போட்டோ எடுத்து கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். ஆர்டிஐக்குள்ள கேட்டால் கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும். சரி, நாங்கள் அவுட் ஆஃப் சிலபஸா கதைக்கிறோம் வேணாம். ஏன்னா அத உத்தியோகத்திற்கு வழங்குகிற இடமாற்ற கடிதத்திலும் தெளிவாக குறிப்பிட வேண்டும். உங்களை இந்த காரணத்துக்காகத்தான் இடமாற்றம் செய்திருக்குது என்று சொல்லி அந்த காரணமும் அவருடைய கடிதத்துல தெளிவாக குறிப்பிட வேண்டும். இடமாற்றம் செய்து போட்டு என்ன என்று ஆன்சர் பண்ணீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் போகணும்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி அடம் பிடிக்க கூடாது. நீங்கள் பெரிய ஆக்கள், தத்துவம் கையளிக்கப்பட்ட அதிகாரி, அதுக்கு ஏற்ற மாதிரி அதை படிச்சாச்சு. சரிதானே? நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள மாகாண வெடியோ மறுபடியும் இல்லை, அதால பிரச்சனை இல்லை. சரி, அப்ப அடுத்த ஏரியாவுக்கு போவோம். நாங்கள் இப்ப இதுக்குள்ள எத்தனை கேள்வி இருக்கு? யார் செய்யலாம் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குது. என்ன அடுத்தது? ஒட்டுமொத்தமாக சேவையின் தேவை எழுதிய இடமாற்றம் எப்போது செய்யப்படலாம் என்று 3 சந்தர்ப்பம் கேட்கலாம். ஒரு பொதுவாக சேவையின் தேவை எழுதிய இடமாற்றம் என்பதை விவரிக்க என்று கேட்கலாம். சரிதானே? இப்போ சேவையின் தேவை எழுதிய இடமாற்றம் ஒன்றை செய்யும் போது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி அல்லது நியமன அதிகாரி கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களவை என்ற ஒரு கேள்வி கேட்டா 259, 60, 61, 62 நாளையும் சேர்த்து எழுதுவோம். சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் ஒன்றை மேற்கொள்ளும் போது நியமன அதிகாரி அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் சொல்ல வேணும். அடுத்து வரும் வருடாந்த இடமாற்றங்கள் செய்யப்படும் வரையில் பிற்போட முடியாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேணும். குறுகிய கால அறிவித்தலோடு இந்த இடமாற்றத்தை எழுந்துள்ள சேவையின் தேவைகள் என்ற தன்மையை பொறுத்து குறுகிய கால அறிவித்தலோடு இடமாற்றம் செய்யலாம். உத்தியோகத்தர இவ்வாறு இடமாற்றம் செய்விப்பதற்கான அனைத்து காரணங்களையும் தொடர்புடைய கோவையில் அல்லது கோப்பில் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். உத்தியோகத்திற்கு வழங்குகின்ற இடமாற்ற கடிதத்தில் இடமாற்றம் செய்வதற்கு தூண்டி நிற்கும் காரணிகள் தொடர்பாக தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும். நாளையும் எழுதுங்க, அப்படியே 4 புள்ளி அள்ளி கொடுப்பார். சரி, அப்போ இப்படி படிச்சு வச்சிருந்தோம் என்றால் எப்போ கேட்டாலும் மறக்காம எழுதக்கூடியதா இருக்கு. சாப்பாட்டுக்கு முன் பாடமாகி போட்டு போனா மறந்து அடுத்த பகுதிக்குள்ள போவோம். ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றம் ஒன்று செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். அப்ப இதை யார் செய்யலாம் என்று கேட்டால் அடையாளத்தான் சொல்ல போறீங்க. நியமன அதிகாரி அல்லது தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட அதிகாரி இடமாற்றம் ஒன்றை செய்ய முடியும். இதற்கு முன்னறிவித்தல் எதுவும் வழங்க தேவை. சேவையின் தேவைகள் கருதிய இடமாற்றத்துக்கு குறுகிய கால முன்னறிவித்தலோடு செய்யலாம். இதுக்கு முன்னறிவித்தலே தேவையில்லை. கடிதத்தை கொடுத்துட்டு என்ன போங்க உண்டு. சில இடங்கள்ல இப்படி ஒரு கடிதம் வந்துருக்காமண்டா அதை வாங்காம அப்படி சார் ஓடி ஒழிச்சோடி ஆடுறது. அதுக்கு நண்பரவு பிள்ளைகளுக்கு விளக்கம் சொல்லு என்ன செய்யலாம். சரிதானே? கடிதம் வாங்காம ஓடி ஒழிச்சு விளையாடுறது இருக்குதானே? ஒழிச்சு பிடிச்சு விளையாடுறதுக்கு ஒபியஸ் திறக்கிறையில. அப்ப அது நான் பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன செய்யலாம் என்று சொல்லி. சரி, இப்போ ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றம் செய்யப்படக்கூடிய 3 சந்தர்ப்பம். நான் கொஞ்சம் ஒழுங்கு மாறித்தான் பேசுவேன், உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வசதிக்காக. சரியா? முதலாவது, ஒரு உத்தியோகத்தர் ஏதோ ஒரு தவறுக்கு குற்றம் சாட்டப்படுகிறார். ஏதோ ஒரு தவறுக்கு குற்றம் சாட்டப்படுகிறார். அப்ப அந்த குற்றம் சாட்டு அவர் மீது எழுந்துள்ள சந்தேகம் உண்மையானது தானா என்பதை பரீட்சிப்பதற்காக நடத்தப்படுகிற விசாரணைக்கு பேர் ஆரம்ப விசாரணை. ஆரம்ப விசாரணை ஒன்று நடத்தப்படுது. இவ்வாறு ஆரம்ப விசாரணையினுடைய தொடக்கத்தில் நிலவுகின்ற நிலைமைகளை பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்க்கிறோம். அந்த அலுவலரை அந்த அலுவலகத்தில் வைத்துக்கொண்டு அல்லது அதே பதவியில் தொடர்ந்து வைத்துக்கொண்டு ஆரம்ப விசாரணை ஒன்றை செய்வது பொருத்தமானது அல்ல என்று காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் அவரை உடனடியாக நாங்கள் ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றம் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிரதேச செயலருக்கு ஒழுக்காற்று விசாரணை செய்ய போறோம் என்றால் அவரை அந்த பிரதேச செயலகத்திலே வச்சுக்கொண்டு விசாரணை செய்தால் ஒருவரும் அவரை பற்றிய எந்த தவறான விடயங்களையும் வெளிப்படுத்த மாட்டார். ஒரு விதானையாருக்கு விசாரணை செய்ய போறோம் என்றால் டிவிஷன்ல அவரை வச்சுக்கொண்டு விசாரணை செய்தால் ஐயோ எங்கட விதானையாருக்கு அங்கம் என்று சொல்லுவார்.
அவரை அந்த டிவிஷன்ல இந்த மாத்தி போட்டு கேட்டு அவனை போல பரதேசியை நாங்கள் கண்டதே இல்லையா என்று சொல்லுவாங்க. அப்போ ஆரம்ப விசாரணை ஒன்றை நடத்துவதற்கு குறித்த உத்தியோகத்தர் அவருடைய பதவியில் அல்லது தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது ஆரம்ப விசாரணை நடத்துவதை தடை செய்யலாம் என்று விசாரணை தொடக்கத்தில் தென்படும் போது ஒரு காரணம். ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் இடமாற்றம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நான் 3வது கதைக்கிறேன் பிள்ளை. சரிதானே? ஒருவரை ஒரு உத்தியோகத்தரை அவருடைய பதவியில அல்லது அவர் தற்போதைய சேவை நிலையத்தில் தொடர்ந்தும் வைத்திருப்பது ஆரம்ப விசாரணை நடத்துவதை தடைப்படுத்தலாம் என்று நிலைமைகள் காண்பிக்கும் போது அவர் இடமாற்றம் செய்யப்படுவார். 2வது, ஆரம்ப விசாரணை நடத்தியாச்சு, அதுல கண்டறிந்த விடயங்களை பொறுத்தவரையில அவரை இன்ட்ரடிக்ட் பண்றதுக்கு போதாது. சில விடயங்களுக்கு இன்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது, சேவையில இருந்து அவரை இடைநிறுத்தக்கூடாது. அது நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு படிக்க வேண்டிய விடயம் எப்ப என்று சொல்லி வேணும். சில நேரங்கள்ல அவர் இன்ட்ரடிக்ட் பண்றதுக்கு அளவுக்கு கடுமையானதா நிலைமை இல்லை. ஆனால் இஞ்ச வச்சிருந்தால் இந்த சாட்சியங்கள் அதுக்குரிய விடயங்களை இவருக்கு கலைச்சு போடுவார். சரிதானே? அவரை தொடர்ந்து தற்போதைய சேவை நிலையத்திலே சேவை ஆற்றுவதற்கு அனுமதிப்பது பொருத்தமில்லை என்று தெரிகிற போது இது 2ஆம் கட்டம். அப்போ ஆரம்ப விசாரணை முடிஞ்சு. ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்கள், இங்கு காண்புகள் என்று சொல்றதுக்கு நான் கண்டறியப்பட்ட விடயங்கள் என்று சொல்றேன். ஒரு ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்கள் குறித்த உத்தியோகத்தரை சேவையிலிருந்து இடைநிறுத்துவதற்கு போதிய அளவு ஆதரவு அளிக்காத போதும் அவரை குறித்த சேவை நிலையத்தில் தொடர்ந்து வைத்திருப்பது பொருத்தமானதல்ல என்பதை தென்படும் வகையில காணப்பட்டார். சரிதானே? 3வது, முறையான விசாரணை நடத்தியாச்சு, ஃபார்மல் இன்குவாரி. முறையான விசாரணை நடத்தப்பட்டு ஒழுக்காற்று கட்டளையில், ஒழுக்காற்று கட்டளை என்றால் அதுக்குரிய ஜட்மெண்ட், அந்த விசாரணைக்குரிய தீர்ப்பு. ஒழுக்காற்று கட்டளையில் குறித்த உத்தியோகத்தருக்கு தண்டனையாக இடமாற்றம் ஒன்று வழங்கப்படும் போது இந்த 3 சந்தர்ப்பங்களில ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றங்கள் வழங்கப்படலாம். சரிதானே? ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் ஒரு உத்தியோகத்தர் இடமாற்றம் செய்யப்படும் போது அவருக்கு முன்னறிவித்தல் எதுவும் கொடுக்க தேவையில்லை. சரி, முன்னறிவித்தல் கொடுக்க தேவையில்லை. இது பார்த்தோம்னா சரி. இதுல அவரை கடிதம் கொடுக்கிற போது இந்த 3 சந்தர்ப்பங்களில் எந்த பிரிவின் கீழ் அவர் இடமாற்றம் செய்யப்படுகிறார் என்பது கடிதத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். அதுபோல இடமாற்றத்துக்கு அடிப்படையான காரணங்களை அந்த உத்தியோகத்தருக்கு வழங்க வேண்டும். அவர் கோருவாராக இருந்தாலும் என்ன காரணம் என்று கேட்டால் எழுத்து மூலமாக அவருக்கு வழங்க வேண்டும். ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் செய்யப்பட்ட இடமாற்றம் ஒன்று தொடர்பில் முதல் 2 காரணங்களையும் ஆரம்ப விசாரணைக்கு முன்னம் ஆரம்ப விசாரணை பின்னம் இடமாற்றம் செய்யணும் என்று வையுங்களேன். சரிதானே? அதாவது 2ஆம் 3ஆம் சந்தர்ப்பங்கள் இல்லை. அவர் விசாரணை நடத்தி குற்றவாளி இல்லை என்று காணப்பட்டால் என்ன செய்ய வேணும் என்கிற ஒரு கேள்வி. அவருடைய இடமாற்றத்தை சாதாரண இடமாற்றம் ஒன்றாக செய்ய வேணும். அதாவது அந்த கடிதங்களை ஆவணங்களின் மூலமாக அவருடைய இடமாற்றத்தை சாதாரண இடமாற்றமாக மாற்றி அமைக்க வேண்டும். ஆனால் முன்னே சேவை நிலையத்துக்கு அவர் அழைக்கப்பட மாட்டார், அழைக்கப்படக்கூடாது. சரிதானே? முன்னர் சேவையாற்றிய நிலையத்துக்கு அவரை அழைக்கக்கூடாது. அவரை அழைச்சால் அது வேறு விதமான எஃபெக்டை கொண்டு வரும். நாங்கள் ஒழுக்காற்று கட்டளைக்குள்ள ஒழுக்காற்று நடைமுறைகளுக்குள்ள அதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போதைக்கு வேண்டும். இப்ப உங்களுக்கு இங்கே தெரிய வேண்டியது ஒழுக்காற்று காரணங்களின் பேரிலான இடமாற்றங்கள் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன. சரிதானே? மற்றது யார் செய்யலாம், இதுக்கு முன்னறிவித்தல் எதுவும் வழங்க தேவையில்லை. இவ்வளோத்தையும் சேர்த்து எழுதினீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்துடும். 5 புள்ளிக்கு கேட்டா ஷோர்ட் நோட்ஸ் இப்படி எண்ணி எழுதணும். இந்த யார் செய்யலாம் 1 புள்ளி போடு. சரியா? முன்னறிவித்தல் எதுவும் வழங்கப்படாமலேயே இடமாற்றம் செய்யலாம், இதுக்கு 1 புள்ளி. இந்த 3 சந்தர்ப்பம் சொல்லி இருக்கணும், இதுக்கு 3 புள்ளி, 5 புள்ளி போடு என்று சொல்லி எண்ணி எழுதி போட்டு வரவும். சரியா? 2 வருஷத்துக்கு பிறகு கூப்பிட்டு கேட்டாலும் நீ என்ன பார்த்து எழுதினி இவ்வளோடக்கு இப்ப கேட்டாலும் சொல்லுவேன், ஆனா எப்ப கேட்டாலும் சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஞாபகத்துல வச்சு படிச்சுடுவேன். சரி, அடுத்ததுக்கு வரும் பிள்ளைகள். இந்த மேன்முறையீடு சம்பந்தமாக நான் இங்க சொல்லல. இந்த 2க்குமே மேன்முறையீடு செய்யலாமா? அது மேன்முறையீடு செய்ய முடியாது
என்கிற ஒரு அபிப்பிராயமும் சில இடங்கள்ல இருக்குது. அப்படி இல்லை, இங்க மேன்முறையீடு செய்யப்படலாம். சரிதானே? சேவையின் தேவை கருதி இடமாற்றத்துக்கு மேன்முறையீடு செய்யலாம், ஒழுக்காற்று காரணங்களுக்கு செய்யப்பட்டதுக்கும் மேன்முறையீடு செய்யலாம். அதுக்கு கொடுக்கப்படுகிற பதில் அதெல்லாம் வேறு, ஆனால் அது செய்யப்படும். சரி, அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தினால் விடுக்கப்படுகின்ற வேண்டுகோளின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம். இது எப்படியான சந்தர்ப்பத்தில் செய்யப்படும்? இதுக்கு மேன்முறையீடு வராது. இவரே கேட்டு போட்டு இவரை போய் மேன்முறையீடு செய்யறதோ? எனக்கு இடமாற்றம் தரும் கொண்டு கேட்டு போட்டு இடமாற்றம் வந்த உடனே மேன்முறையீடு செய்ய மாட்டார். அப்ப இதுக்கு மேன்முறையீடு இல்லை. மேன்முறையீடு செய்ய முடியாத ஒரு இடமாற்றம் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியது சேவையின் தேவை கருதியதோ அல்லது ஒழுக்காற்று காரணங்களின் பேரில் செய்யப்படுகின்ற இடமாற்றமோ அல்ல. அங்க சில வேளை நாளையும் தருவார்கள் எது பொருத்தமானது என்று சொல்லி. அதேமா அது இந்த பஸ்பாட் கேள்வி எம்சிக்யூ டைப்ல கேள்வி வருகிற பரீட்சைகளுக்கு அப்படி கேட்பாங்க. அப்போ நாங்க பார்க்கணும் ஆண்டு இடமாற்றம், அது எங்களுக்கு தெரியும். அனுவல் ட்ரான்ஸ்ஃபர் கட்டாயமா நாங்கள் அப்பீல் பண்ணலாம். என்ன சேவையின் தேவை கருதியதுக்கு இடமாற்றம் வந்தால் அப்பீல் பண்ண முடியாதுண்டா அப்படி ஒரு இடமும் இல்லை, இருக்குது. அப்பீல் பண்ணலாம். ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக செய்யப்படுவதும் அப்பீல் பண்ணலாம். சரி, அடுத்தது அரசாங்க உத்தியோகத்தர்களினால் விடுக்கப்படும் வேண்டுகோளின் மீது செய்யப்படும் வருடாந்த இடமாற்றம் அல்லாத இடமாற்றம். வருடாந்த இடமாற்றம் அல்ல, அது தவிர்ந்த ஒரு இடமாற்றம். இதுக்கு அப்பீல் இல்லை. முன்னர் இருந்தது பிள்ளைகள் 1589 பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள்ல, இப்போதும் இருக்கக்கூடிய மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுக்களின் நடைமுறை விதிகள்ல அப்படி இருக்கு. 4வது டிரான்ஸ்பர் உண்டு, மியூச்சுவல் டிரான்ஸ்பர் உண்டு, ஒத்துமாறல், பரஸ்பர வேண்டுகோளின் பேரிலான இடமாற்றம் என்றால் அங்க 2 பேர் இருக்கும். 2 பேரும் டிஓவா இருக்கணும், 2 பேரும் கிரேட் 2வா இருக்கணும், 2 பேரும் குறைஞ்சது அந்த ஆபீஸ்ல 2 வருஷமாவது வேலை செய்திருக்க வேணும், பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர்ல வந்திருக்க கூடாது, 2 பேருடைய நிறுவன தலைவர்களும் அவர்களை விடுவிப்பதற்கு சம்மதம் தெரிவிக்க வேணும் என்று சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. சரியா? இது 2023 வரை நடைமுறையில இருந்த பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் 1589 இப்படித்தான் இருந்தது. அது பண்டமாற்று வியாபாரம் மாதிரி கடினமா இருக்குன்னு சொல்லி போட்டு அதை இப்ப எடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் எல்லாம் சொல்லி கொண்டு தெரிகிறோம். அப்படி இல்லை, மியூச்சுவல் டிரான்ஸ்பர் இல்லை. பரஸ்பர ஒத்துமாறல் அல்லது பரஸ்பர வேண்டுகோளின் மீது செய்யப்படுகிற இடமாற்றம் என்கிற இடமாற்றம் இப்போது நடைமுறையிலேயே இல்லை. சரி, அது இல்லாம போயே இப்ப 2 வருஷம் கடந்துட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுது. நாங்க 3வது வருஷத்துல நிற்கிறோம். இங்க வருடாந்த இடமாற்றம் அல்லாத உத்தியோகத்தர்களுடைய வேண்டுகோளின் மீது செய்யப்படுகிற இடமாற்றம் 3 காரணங்களின் பேரில் செய்யணும். மருத்துவ காரணங்களின் மீது ஏதாவது மெடிக்கல் ரீசன் கேட்டால் செய்து கொடுக்கிறோம். அடுத்தது எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக அவர் எதிர்நோக்கி நிற்கும் தனிப்பட்ட பிரச்சனை. உதாரணத்துக்கு தன்னுடைய பிரதேசத்துல போதை வஸ்து விற்பனை நடக்குது என்று சொல்லி போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பின்னர் உயிர் அச்சுறுத்தல் நிலைமையில இருக்கிற ஒரு விதானியார். அவர் எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக எதிர்நோக்கி நிற்கும் தனிப்பட்ட பிரச்சனை, அவருக்கு பர்சனல் த்ரெட்ஸ் இருக்கு. அப்ப இந்த நேரம் அவர் கேட்கலாம். உத்தியோகத்தருடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்களில் இப்ப இந்த சொல்றதை பார்க்க எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா? எங்களுக்கு இப்ப தெரியுமே சேவை பிரமாண குறிப்பண்டா என்ன, ஆட்சேர்ப்பு திட்டம்டா என்ன, நாங்க எவ்வளவு கிளியரா இருக்கிறோம். இவை வெறும் சொற்கள் அல்ல, மிகவும் கருத்தாளம் மிக்க, அதுக்குள்ள ஒரு 5 பாயிண்ட்ஸ் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு விடைய பிறப்புக்கும். அப்ப அதை படிக்க பாருங்க, எங்களுக்கு ஐடியா வருது. சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டம் 2 பேர் எங்களுக்கு தெரியும், 2 என்ன உள்ளடக்கம் என்று தெரியும், ஒற்றுமை வேற்றுமை தெரியும், இப்படி நினைக்கும். சரியா? சரி, 3வது தொடர்புடைய ஏற்புடைய இங்க எங்கெல்லாம் இருக்குதோ நீங்கள் சம்பந்தப்பட்ட என்று விளங்கிக் கொள்ளும். உத்தியோகத்தர் சம்பந்தப்பட்ட அவரோடு தொடர்புடைய சேவை பிரமாண குறிப்பு அல்லது ஆட்சேர்ப்பு திட்டங்களில் உள்ள தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக எங்களுக்கு இருக்குது குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ள மாஸ்டர்ஸ் செய்ய வேண்டும். சரிதானே? அப்போ அதுக்கு ஒரு தேவைப்பாடு இருக்கிறதாக இருந்தால் அதை கற்றுக்கொள்வதற்கு சில பேருக்கு இருக்குது மொரட்டுவா பொறியியல் நிறுவனத்துல சில கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேணும். அப்போது அவர்கள் அதை அண்மித்த பிரதேசம் ஒன்றுக்கு தனக்கு இடமாற்றத்தை வழங்கும்படி கேட்டுக்கொள்ள முடியும். இப்படியாக சேவை பிரமாண குறிப்பு அல்ல ஆட்சேர்ப்பு திட்டத்தின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் உத்தியோகத்தர் விடுக்கும் வேண்டுகோள்களுக்காக இந்த இடமாற்றம் செய்யப்படும். சரியா?
அப்ப இந்த அளவுல நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். இடமாற்றங்கள் என்கிற அடிப்படையில பிள்ளைகள் 4 வகையான இடமாற்றம் இருக்குது. அதுக்கு மேல இடமாற்றங்களை செய்வதற்குரிய தத்துவங்கள் யாரிடம் உள்ளது, இடமாற்றம் செய்வதன் மூலமாக எதிர்நோக்கப்படுகிற அல்லது அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற குறிக்கோள்களவை, 4 வகையான இடமாற்றங்கள் என்ன, இடமாற்றம் என்ற சொல்லினால் பொருள்கோடல் செய்யப்படக்கூடாத அம்சம் விடயம் எது, இடமாற்றம் என்று கருதக்கூடாத விடயம் எது. அதுபோல 4 வகையான இடமாற்றங்களில் 3 வகையான இடமாற்றங்கள் தொடர்பாக சிறு குறிப்பு எழுதக்கூடிய அளவுக்கு அல்லது அந்த இடமாற்றங்கள் எப்போது செய்யப்படும் என்பது தொடர்பில், அதை செய்கின்ற நபர் யார், அதற்குரிய முன்னறிவித்தல் வழங்குகின்ற விதம் தொடர்பாக, மேன்முறையில் செய்யக்கூடிய தன்மை தொடர்பாக எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயங்கள் எழுதக்கூடியதாக இருக்கிறோம். இன்னொரு 2 மணி நேரம் கொண்ட செயலமர்வில் இதன் அடுத்த பகுதியாக இருக்கக்கூடிய இடமாற்றங்கள் என்பதனுடைய பிரதானமான இடமாற்றம் ஆண்டு இடமாற்றங்கள், அனுவல் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஜெனரல் டிரான்ஸ்ஃபர். இந்த இடமாற்றம் தொடர்பாக இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் பழைய நிறுவன தலைவருடைய பொறுப்புகள் என்ன, புதிய நிறுவன தலைவருடைய பொறுப்புகள் என்ன, அனுப்பி வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் நிறைவாக பேசலாம். சரி, இன்றைக்கு உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு நேரம் வழங்காமலே நான் இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் ஒரு அழகான இனிய பொழுதுல சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் பாய் பாய், குட் நைட்.